Taste the Daily. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பீர் குடித்தவாறு சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கூத்தூர் என்ற இடத்தில் சென்ற இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் பீர் குடித்தவாறு சென்றதோடு காலி பாட்டிலை சாலையிலேயே அலட்சியமாக வீசி சென்றுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாகவும் தவறான முன்னுதாரணமாக அமையும் வகையிலும் செயல்பட்ட இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் பெண்கள் அணிகலனாக பயன்படுத்திய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சங்கு வளையல், படிகக்கல் மணி, சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் முன்னோர்கள் கலைநயமிக்க அணிகலன்களை பயன்படுத்தியுள்ளது தெரிய வருவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள மீன் மார்க்கெட் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன் மார்க்கெட் முன்பாக செல்லும் கழிவுநீர் வாய்க்கால் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் கழிவுநீர் வாய்க்காலை சிமெண்ட் காங்கிரீட் சுவர் அமைத்து பாதுகாப்பாக கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்ட பின்னர் திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடமும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மயான இடத்தில் பட்டா வழங்குவதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோவிலூர் அருகேயுள்ள செங்கனாங்குள்ளை கிராமத்தில் மயான பகுதியில் மாற்று கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச மனை பட்டா வழங்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சியுடன் நாகமலை புதுக்கோட்டை பகுதியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் தாலுகாவை சேர்ந்த தனக்கன்குளம், நாகமலை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் மாநகராட்சியாக மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதை கண்டித்து நாகமலை, புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது.